கோல்ட் ஃபேஷியல் நிறைய பேருக்கு தெரிஞ்சது. பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதை விட ஒரு படி மேலே போய் டைமண்ட் ஃபேஷியல். அது வந்து டபுள் கிளென்சிங் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு டைம் கிளென்ஸ் பண்ணி தொடச்சதுக்கப்புறம் இன்னொரு டைம் யூஸ் பண்ணால் இன்னும் ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட்டை பார்க்க முடியும். சில பேர் கடையில் போய் எல்லாம் வாங்கும்பொழுது எனக்கு டோனர் மட்டும் போதும், நான் சோப் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்வாங்க. கண்டிப்பாக பல வருஷங்களாக விட்டிருந்த அந்த ஃபேஸை ஒரே நாளில் ஒரே ஒரு 10-15 நிமிஷத்தில் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. Experience comfort, elegance and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays or business travel. வணக்கம். ஸ்கின் கேர் அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஃபேஷியல் வந்து ரொம்ப பெரிய பங்கு வகிக்குது. பலவிதமான ஃபேஷியல்ஸ் இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னு சொன்னால் ஃப்ரூட் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், சில பேருக்கு பேர்ல் ஃபேஷியல் நல்லா தெரியும். அதே மாதிரி ரொம்ப ஆயிலியாக இருக்கிறவங்களுக்கு சில்வர் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல் நிறைய பேருக்கு தெரிஞ்சது. பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதை விட ஒரு படி மேலே போய் டைமண்ட் ஃபேஷியல். அது வந்து நல்ல ஒரு பிரைட்னஸையும் நல்ல கலர் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் ஃப்ரெஷ்னஸை கொடுக்கும். ஆன்டி ஏஜிங்காகவும் இருக்கும். இன்றைக்கி நமக்கு மாடலாக இருக்கிறவங்க திவ்யாவோட ஸ்கின்னில் நம்ம வந்து டைமண்ட் ஃபேஷியல் செஞ்சு அதை எப்படி ரொம்ப பிரைட்டாக இருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் யூஸ் பண்ணுறது கிளென்சர், டைமண்ட் கிளென்சர். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஸ்மால் டைமண்ட் பார்ட்டிகல்ஸ் நம்ம ஸ்கின்னை டெர்மாப்ரேட் பண்ணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எல்லா இடத்துலையும் நான் அதை டாட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஸ்கின் வந்து ஆல்மோஸ்ட் நார்மலாக தான் இருக்குது. எக்ஸப்ட் 1 or 2 பிளேசஸில் ஒரு லைட்டாக பிக்மெண்ட் இருக்குது. ஸோ அதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த கிளென்சிங் ஜெல் அதை நான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறேன். கொஞ்சம் வார்ம் வாட்டரில் கையை டிப் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த வெதர் அந்த மாதிரி இருக்கிறதுனால டிப் பண்ணிவிட்டு சர்க்குலர் மூமெண்ட்ஸில் மசாஜ் கொடுக்குறேன். ஸோ எப்போவுமே கிளென்ஸ் பண்ணும்பொழுது இது மாதிரி செஞ்சால் உள்ளே இருக்கிற டர்ட், ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய அடைப்பட்டிருக்கிற மேக்கப் இதெல்லாமே வந்துடும். டைமண்ட் ஃபேஷியல் வந்து ரொம்ப ஒரு பிரைட்னஸை கொடுக்கும். டைமண்ட் எப்படி ஜொலிக்குமோ அது மாதிரி அவங்க ஸ்கின்னும் அது மாதிரி ஜொலிக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அபவ் 30 or 35 உள்ளவங்களுக்கு இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். டபுள் கிளென்சிங் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு டைம் கிளென்ஸ் பண்ணி தொடச்சதுக்கப்புறம் இன்னொரு டைம் யூஸ் பண்ணால் இன்னும் ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட்டை பார்க்க முடியும். ஸோ அவங்க ஃபேஸில் இருக்கிற பழைய ஸ்டீல் மேக்கப் பவுடர் இதெல்லாமே வந்துடும். சில பேர் கடையில் போய் எல்லாம் வாங்கும்பொழுது எனக்கு டோனர் மட்டும் போதும், நான் சோப் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்வாங்க. கண்டிப்பாக கிளென்சர் யூஸ் பண்ணால் ஸ்கின் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். சோப்பை விட நமக்கு கிளென்சர் வந்து இன்னும் டீப்பாக பெனிட்ரேட் ஆகிட்டு நல்லா வந்து அழுக்குகளை வெளியே கொண்டு வரும். ஜஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே ஸ்கின் எவ்வளோ பிரைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ நான் வந்து டபுள் கிளென்ஸ் பண்ணிக்க போகிறேன். இன்னொரு செகண்ட் டைம் டைமண்ட் கிளென்சர் வச்சு மசாஜ் பண்ணுறேன். ரிங்ஸ் எல்லாம் இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும். அதனால நான் ரிங்ஸை கட்டிடுறேன். ஏன்னா அவங்களுக்கு குத்தாமல் இருக்கணும். நெயில்ஸும் அதே மாதிரி குத்தாமல் பார்த்துக்கோங்க. ஸ்கின் டைப் என்ன அப்படின்னு முதல்ல நம்ம டிசைட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் செய்கிறது ரொம்ப பெட்டர். ஸோ இவங்களுக்கு பார்க்கும்போது நார்மலாக தான் இருந்தது ஸ்கின். பட் அவங்களுக்கு கொஞ்சம் அந்த டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்கிறது போனால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணாங்க. அதனால அவங்களுக்கு இந்த ஃபேஷியலில் செய்கிறோம். உங்களோட ஸ்கின் டைப்புக்கு என்ன ஃபேஷியல் சூட் ஆகும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லாருக்கும் செய்கிற மாதிரி ஒரே டைப்பாக உங்களுக்கும் செஞ்சாங்கன்னா அது சரியாக வருமா அப்படின்னு தெரியாது. அதனால் உங்கள் ஸ்கின் டைப்பை ஒரு ஸ்கின் அனலைசர் மூலமாக டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஷியலை சூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ ஜஸ்ட் கிளென்ஸ் பண்ணதுலேயே திவ்யாவோட ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்குது. ரெண்டாவது நான் யூஸ் பண்ண போகிறது சீரம் பூஸ்டர் அப்படின்றது. அது கூட நான் ஆட் பண்ண போகிறது ஸ்க்ரப், அதாவது டைமண்ட் ஸ்க்ரப் பவுடர். இது வந்து சீரம் பூஸ்டர். ஸோ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த டைமண்ட் பவுடர், டைமண்ட்னா நிஜமாகவே அதில் டைமண்ட் இருக்கா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம்.
டைமண்ட் மாதிரியான ஒரு பர்டிகுலர் திங் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் ஆல்மோஸ்ட் அது டைமண்டோட குவாலிட்டிஸ் என்னவோ அதே இதில் இருக்கும். அதனால தான் அதை டைமண்டுன்னே சொல்கிறோம். ஸோ அது கூட நம்ம ஆட் பண்ணுறது ஒரு சீரம் பூஸ்டர் அப்படின்றது. ஸோ இந்த சீரம் பூஸ்டரை ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது என்சைம் பீல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஒரு என்சைம் அப்படின்றது பப்பாளியிலேருந்து பைனாப்பிள்லேருந்தெல்லாம் எடுக்கப்படுறது. அதோடைய எஃபெக்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்க்ரப் பவுடர், டைமண்ட் ஸ்க்ரப் பவுடரும் அதோடைய சீரம் பூஸ்டரும் ஆட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பிரைட்னஸை பார்க்க முடியும். ஏதாவது பிக்மெண்ட்ஸ் ஏற்பட்டிருந்தால் அதை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இப்போ இதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஜஸ்ட் ஒரு கோட் இருந்தாலே போதுமானதாக இருக்கும். இது எல்லாமே ரொம்ப மைல்டானது, ஜென்டிலானது. ஸோ நம்ம எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இருக்காது. கொஞ்ச நேரம் ஒரு 5 minutes வரையில் இந்த டைமண்ட் பவுடர் வித் சீரம் பூஸ்டர் இதை நம்ம யூஸ் பண்ணி அப்படியே இருக்கிறதுக்கு விட்டுடலாம். கொஞ்ச நேரம் நம்ம இதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே விட்டுடலாம். சில பேருக்கு பிளாக் ஹெட்ஸ் ரொம்ப இருக்கும். ஸோ அந்த பிளாக் ஹெட்ஸ் அதுக்கு மேலே யூஸ் பண்ணால் கூட பிளாக் ஹெட்ஸ் வந்து லூசன் ஆகி ஈஸியாக வந்துடும். ஸோ கொஞ்ச நேரம் அட்லீஸ்ட் ஒரு 5 minutes வரையில் இந்த பவுடர் வித் சீரம் இதை அப்படியே விட்டுடலாம். 5 minutesக்கு அப்புறம் ஸ்டீம் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்குறது ஓசோன் ஸ்டீம். இந்த ஓசோன் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. பியூர் ஆக்சிஜன் தான் ஓசோன். ஸோ இந்த ஓசோன் ஸ்டீம் கொடுக்கும்போது இந்த ஸ்க்ரப் பவுடர் அண்ட் சீரம் வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணும். அதனால் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இந்த இறந்த செல்கள் எல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஸ்டீம் இருந்தாலே போதும். ஸ்டீம் வேண்டாம், அலர்ஜி அப்படின்னு யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதை கொடுக்கவே தேவையில்லை. பட் நார்மலாக ஒரு ஃபேஷியலில் ஸ்டீம் பண்ணும்போது ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். இந்த ஸ்டீம் வந்து யூஸ்வலாக பார்லரில் போய் செஞ்சுக்கும் போது ஸ்டீம் இருக்கும். வீட்டில் பண்ணும்பொழுது ஸ்டீம் இல்லாதவங்க ஹாட் டவல் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல சூடான தண்ணியில் டவலில் டிப் பண்ணி புழிஞ்சிட்டு அதை மட்டும் ஃபேஸில் வைக்கிற மாதிரி வச்ச உடனே போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். இதே எஃபெக்ட் அதுலேயும் கிடைக்கும். இவ்வளோ ரிலாக்ஸேஷன் இல்லைனாலும் எஃபெக்ட் வைஸ் கரெக்டாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் கொஞ்சம் அப்படி திருப்பணும். ஃபேஸ்லேருந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறோம். திருப்பி ஒரு 5 minutes வெயிட் பண்ணலாம். ஸ்க்ரப் அப்படின்றது ரொம்ப ஹார்ஷாக நம்ம ட்ரீட் பண்ணக்கூடாது. அந்த ஸ்க்ரப் எல்லாம் வாங்கும்பொழுது அதில் டெய்லி யூஸ் பண்ணுங்கன்னு போட்டிருப்பாங்க. டெய்லி யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜென்டிலான ஸ்க்ரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி லைட்டாக மூவ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா போதும். மெயினாக நிறைய பேருக்கு நோஸ் மேலே பிளாக் ஹெட்ஸ் இருக்கும், சிலருக்கு ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும். அது சரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லைட்டாக ஒரு ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா போதும். லைட் ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் இந்த பழைய ஸ்கார் எல்லாம் இப்போ ஃபேஸில் இருக்குது, ஒரு பிக்மெண்டேஷன் இருக்குது, அதெல்லாம் லைட்டன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இந்த ஓல்ட் ஸ்கார் மேலே நான் கொஞ்சம் பண்ணுறேன். தொடச்சிட்டு பார்க்கலாம். 2A 2B செஞ்சாச்சு. இப்போ 3 மூணாவது ஸ்டெப்பாக செய்ய போகிறோம். இதில் வந்து க்ரீம் முதல்ல நான் எடுத்து அப்ளை பண்ணுறேன். ஸோ டைமண்டில் க்ரீம் அவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்ப சூதிங்காக இருக்கும் ஸ்கின்க்கு. எல்லா விதமான ஸ்கின்க்கும் சூட்டபிளாக இருக்கும். நம்ம ஸ்கின்னுக்கு வேணுன்ற ஊட்டச்சத்து அப்படின்னு பார்த்தா இந்த க்ரீம் அண்ட் வாட்டர் இது 2 தான் நமக்கு ரொம்ப தேவை. ஸோ ஏதாவது இந்த மாதிரியான ஒரு நரிஷிங் க்ரீம் அப்பப்போ நீங்கள் யூஸ் பண்ணலாம். வாரத்தில் ஒரு 2 நாளாவது யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இப்போ க்ரீம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அல்ட்ராசானிக் மூலமாக அதை நான் பாஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த அல்ட்ராசானிக் மூலமாக இந்த க்ரீம் மேலே நான் ரன் பண்ணும்போது அது நல்லா ஸ்கின்குள்ளே அப்சார்ப் ஆகும். ஸ்கின்னோடைய இன்னர் லேயர்ஸ்குள்ளே போகும். அதனால ரொம்ப நாள் ஸ்கின் வந்து ரொம்ப யங்காகவும் ப்ளம்ப்பாகவும் இருக்கும். இப்போ நான் செய்கிறது வந்து கலர் தெரப்பி அப்படின்றது. ஸோ இதில் ஒரு கலராக மாறி மாறி வரும். இப்போது ப்ளூ கலர் இதால் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுடைய க்ரீம் அப்படியே அப்சார்ப் ஆகிறத நம்ம பார்க்குறோம்.
ப்ளூ வந்து ஆன்டி ஏஜிங், அதனால் எல்லாருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து நான் யூஸ் பண்ணுற கலர் எல்லோ கலர் யூஸ் பண்ணும்போது வேண்டாத நீரெல்லாம் நம்ம முகத்துலேருந்து இறங்கும். ஸோ துர்நீர்னு சொல்லக்கூடிய அந்த லிம்ஃப் வந்து நல்லா ட்ரெயின் ஆகிடும். ஸோ இது வந்து எல்லோ கலர் லைட்டில். இந்த க்ரீன் கலர் லைட் கொடுக்கும்போது ஈவன் பிக்மெண்ட் கிடைக்கும். ஸோ எங்கேயாவது நமக்கு அதிகமாக கருமை இருந்தால் அதை பிரேக் டவுன் பண்ணி புஷ் அவுட் பண்ணுறதுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் க்ரீன் லைட். அடுத்தது ஆரஞ்சு, இது ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணலாம். பிங்க் லைட், இந்த பிங்க் லைட் வந்து நல்ல ஒரு ஈவன் கலர், ஒரு நல்ல பிரைட்னஸ் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கலர் தெரப்பியில் வந்து அல்ட்ராசானிக்கும் கலர் தெரப்பியும் சேர்ந்து கொடுக்கும்போது ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட்டை நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு இன்விகரேட்டிங் மசாஜ் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டயர்டாக இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப நேரம் நின்றுட்டே வேலை செய்கிறவங்களுக்கு, இல்லை ரொம்ப அதிகமான வேலை பளு இருக்கிறவங்களுக்கு, இவங்க எல்லாருக்குமே ஃபேஷியல் மசாஜ், அதே மாதிரி கால்களுக்கான ரிஃப்ளெக்ஸாலஜி மசாஜ், இது ரெண்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் செஞ்சுக்கோங்க. இது வந்து ஃபுல் பாடிக்கு ஒரு ரிஜுவினேஷன். ஃபுல் பாடி மசாஜ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த ரிசல்ட்டு இது மூலமாகவே நமக்கு கிடைக்கும். ஸோ எல்லா க்ரீமும் அப்படியே உள்ளே போயிடுச்சு கம்ப்ளீட்டாக. இதுக்கு மேலே நான் யூஸ் பண்ண போகிறது பேக். கடைசியாக நான் யூஸ் பண்ணுறது வந்து டைமண்ட் பேக். ஸோ இது அப்படியே டைமண்ட் ஜெல் மாதிரி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். வைரத்தோடு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஜொலிக்கும் இது. ஸோ இதை வந்து நம்ம பேக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போது இதுவும் அப்படி தான், ரொம்ப இன்விகரேட்டிங்னு சொல்லுவோம். அப்படியே ஜில்லுன்னு இருக்கும். அட் த சேம் டைம் ஃபேஸ்க்கு ரொம்ப நல்லது. இப்போ அவங்க ஃபேஸ் நல்லா அப்படியே ப்ளம்ப்பாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு 4-5 ஸ்டெப்லேயே நம்ம ஒரு வித்தியாசத்தை பார்க்குறோம். பல வருஷங்களாக விட்டிருந்த அந்த ஃபேஸை ஒரே நாளில், ஒரே ஒரு 10-15 நிமிஷத்தில் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். நம்ம ரைட் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணால் சீக்கிரமாக நல்ல ரிசல்ட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஜெல் அப்படியே நல்லா உள்ளே பெனிட்ரேட் ஆகும். நோஸில் இருக்கிற அந்த பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் கூட க்ளீனாக வந்துடும். இதெல்லாம் ஏன் நம்ம இப்போ செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் தெரிஞ்சது தானே அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அவங்களுக்கு வந்து என்ன ஃபேஷியல் செஞ்சுக்கலாம், யாருக்கு எது சூட் ஆகும்லாம் தெரியாது. அதனால் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இப்போ நம்ம பேர்ல் ஃபேஷியல், டைமண்ட் ஃபேஷியல் இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் செஞ்சுக்கலாம். அண்ட் ரொம்ப காஸ்ட்லியும் கிடையாது. அதனால் கண்டிப்பாக யாருக்கெல்லாம் தேவையோ கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் போய் செஞ்சுக்கோங்க. ஓனாக செய்ய முடிஞ்சவங்க செய்யலாம். ஸோ ஃபுல்லாக டைமண்ட் பேக் அப்ளை பண்ணியாச்சு. முன்னாடி அதுக்கு உள்ளே இருக்கிறது டைமண்ட் க்ரீம், அதுக்குள்ளே சீரம் எல்லாமே இருக்குது. ஸோ நான் அதை வந்து க்ளீன் பண்ணாமல் மேலே மேலே போட்டிருக்கேன். ஏன்னா அவங்களோட ஸ்கின்னுக்கு அந்த ஊட்டச்சத்து ரொம்ப தேவையாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். டைம் ஆயிடுச்சு. ஃபேஸ் நல்லா வைப் ஆஃப் பண்ணலாம். நல்லா ப்ளம்ப்பாக இருக்குது ஃபேஸ், ஒரு மாதிரி ஃபுல்லாக இருக்குது ஃபேஸே. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஃபேஸ்க்கு ஒரு ப்ளம்ப்னஸ் வேணுன்றவங்களுக்கு கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். கடைசியாக நான் யூஸ் பண்ணுறது சன்ஸ்க்ரீன். ஸோ என்ன தான் ஃபேஷியல் பண்ணாலும் வெயிலில் போகும்போது கண்டிப்பாக ப்ரொடெக்டடாக போகணும். ஸோ அதுக்காக நான் யூஸ் பண்ணுறது ஒரு மேட் ஃபினிஷில் இருக்கிற சன்ஸ்க்ரீன். ஸோ கொஞ்சம் தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து அவங்களுடைய ஃபுல் ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுறேன். எக்ஸ்போஸ்ட் ஏரியாஸ் எல்லாத்துலேயுமே சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது நல்லது. இப்போ அவங்க ஃபேஸ் பார்க்கும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அண்ட் இங்கே இருக்கிற அந்த ஓப்பன் போர்ஸ் எல்லாம் கூட நல்லா க்ளோஸ் ஆகிருக்கு. பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிருக்கு. ஸோ டைமண்ட் ஃபேஷியல் அப்படின்றது நிறைய பேருக்கு சூட் ஆகும். உங்களுடைய ஸ்கின்னை டெஸ்ட் பண்ணிவிட்டு என்ன மாதிரி ஸ்கின் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. கோல்டா, டைமண்டா, பேர்லா, சில்வரா அப்படின்னு நிறையா இருக்குது. ஸோ யார் யாருக்கு என்ன தேவையோ அது மாதிரி செஞ்சுக்கலாம். ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா தொடர்புக்கு 9384854560. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel.